முகூர்த்தம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சாந்தி முகூர்த்தம் வந்து அது சரியாக பண்ணுறதில்ல. காலையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், சாயங்காலம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். காலையில் ஒரு திதி இருக்கும், நைட்டு ஒரு திதி இருக்கும். ஆனால் அந்த திதி வந்து மாறிடும். மாறும் பொழுது இப்போ வந்து அனுஷ நட்சத்திரம்னு வச்சிங்களேன், சாயங்காலம் கேட்ட நட்சத்திரம் வந்துடும். கேட்ட நட்சத்திரம் சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது. அஸ்வினியில் கல்யாணம் பண்ணுவாங்க, இதில் பரணியில் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ரெண்டாவது, தலையற்ற, காலற்ற, உடலற்ற நட்சத்திரங்கள் பண்ணக்கூடாது. அது என்னென்ன நட்சத்திரம்னு சொன்னால், கிருத்திகை நட்சத்திரம், மிருகசிருஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை வந்து இதெல்லாம் வந்து காலற்ற